ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய சாபம் அவர்கள் மீது வீழ்ந்தது. குர்ஆன் சொல்கிறது, லா யுக்தூனன் நாஸ நகீரா. எந்த அளவுக்கு கஞ்சத்தனம் யூதனிடம் இருக்கிறது தெரியுமா? அவர்கள் மக்களுக்கென்று ஈத்தம் பல விதையில் இருக்குகிற அந்த டிஷ்யூ போன்ற பகுதியை கூட கொடுப்பதற்கு மனமற்றவர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் எங்காவது கேள்விப்பட்டதுண்டா? யூதன், ஒரு யகூதி இந்த இடத்திற்கு இவ்வளவு ஃபன் பண்ணினானாம், இவ்வளவு அவன் தானமாக கொடுத்தானாம் என்று எங்காவது கேள்விப்பட்டதுண்டா? நசாராக்களிடம் இருக்கிறது அந்த பழக்கம், மாற்று சிந்தனையுள்ளவர்களிடம் இருக்கிறது. யூதன் பிறருக்கு நலம் நாடாதவன், ஒரு ஈத்தம் பழத்தின் விதையை கூட கொடுக்காதவன். இந்த அளவுக்கு கரடு முரடான உள்ளம் கொண்டவன் தான் அவன் என்பதை அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹுடைய சட்டத்துக்கு முன்னால் புத்தியை போட்டு மார்க்கத்தை விட எனது அறிவுக்கு முக்கியத்துவம் என்று தந்திரம் கையாள நினைத்து அல்லாஹுவிடம் அடிவாங்கிய சாரார் தான் அவர்கள். சஹீஹ் புகாரிலே இருக்கிறது, அல்லாஹு தாலா யூதர்களுக்கு கொழுப்பு சாப்பிடுவதை ஹராமாக்கி இருந்தார். கொழுப்பு தின்னக்கூடாது அவர்களுடைய ஷரியத்திலே. என்ன செஞ்சான் தெரியுமா? ஃபஜமலூஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொழுப்பை எடுத்து காய்ச்சி நெய்யாக எண்ணெயாக மாற்றி ஃபபாஊஹா, அதை விற்று வயிறு பிளப்பு நடத்தினார். கொழுப்பு தானே சாப்பிடக்கூடாது, அதை நெய்யாக்கி விடுவோமே. சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. என்ன செய்தார்கள் தெரியுமா? வெள்ளிக்கிழமை இரவோடு வலையை கொண்டு போய் கடலிலே போட்டுவிட்டு சனிக்கிழமை அந்த பக்கமும் செல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மீனை கலட்டி எடுத்து சனிக்கிழமை போகலையே என்று பேசினார்களாம். இவன் தான் யூதன். சமூகத்துக்கு சொல்கிற செய்தி இருக்கிறதே கண்ணியமானவர்களை, ஒரு உண்மை கசப்புதான், சொல்லியாக வேண்டும். இன்று பெரும்பாலும் சர்வதேச ரீதியில் இயங்குகிற பல செய்தி தொடர்பாடல் நிலையங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சொல்கிற தகவல்களை பார்க்கும் பொழுது இஸ்லாமிய உம்மத்தின் மீதுண்டான காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற அந்த நிலைகளை பார்க்கும் பொழுது குர்ஆன்